அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன். நாம் ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, எத்தனை முறை உங்கள் சமூகத்துக்கு வந்தாலும் ஒரு முறை கூட எங்களை வெறுமையாய் அனுப்பாத எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஒரு சமூகத்தில் வந்திருக்க நாங்கள் இந்த வேளையில் எவைகளை கற்றுக்கொள்ள வேண்டுமோ, எவைகளுடைய பரிசுத்த கரங்களிலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டுமோ அவைகளை பெற்றுக்கொள்ள தேவரீர் கிருபை பாராட்டுவீராக. வேதத்தின் மகத்துவங்களுக்கான பிரகாசமுள்ள மனக்கண்களை எங்களுக்கு தருவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவராகிய இயேசு நாமத்தாலே மறுபடியும் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். எபேசியர் நிருபம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். பிசாசுக்கு அவனுடைய தந்திரங்களுக்கு எதிர்த்து நிற்பது தேவனுடைய விருப்பம். சபை என்பது பிசாசு தந்திரங்களை எதிர்த்து நிற்க வேண்டும், அது தேவனுடைய விருப்பம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். பிசாசை எதிர்த்து நிற்க வேண்டும், அது தேவனுடைய விருப்பம். சபை என்பது பிசாசுக்கு பயந்திருப்பதோ அல்ல, பிசாசுக்கு ஒத்துழைப்பதோ அல்ல, பிசாசுக்கு எதிர்த்து நிற்பது தேவனுடைய விருப்பம். இந்த பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டுமானால் அதற்கு முன் நாம் செய்ய வேண்டிய ஒன்று இருக்கிறது. யாக்கோபு நிருபம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தேவனுடைய சித்தம் பிசாசுக்கு சபை எதிர்த்து நிற்க வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது பிசாசுக்கு எதிர்த்து நிற்கின்ற ஒரு மகிமையான அனுபவம். அந்த அனுபவத்துக்கு சொல்லுகிறார், அதற்கு முன்பாக ஒன்று தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். தேவனுக்கு கீழ்ப்படியாமல் பிசாசுக்கு எதிர்த்து நின்றால் நீங்கள் நானும் பிசாசுவை கண்டு ஓடத்தான் வேண்டும். தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நின்றால் அவன் ஓடி போவான். ஆகவே தேவனுக்கு கீழ்ப்படுகின்ற அந்த அனுபவம் முக்கியம். எபேசியர் 6:11 வாசிக்கிறோம், பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு அப்படின்னு வாசிக்கிறோம். அப்படின்னா நமக்கு அந்த திராணி, நமக்கு அந்த திறன், நமக்கு அந்த பலம் வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டியது முதல்ல தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். தேவனுக்கு கீழ்ப்படியாமல் பிசாசை எதிர்த்து நின்றால் அப்போஸ்தலர் நடபடிகள் 19ஆம் அதிகாரம் 13 முதல் 16 வசனங்களில் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் பிசாசுக்கு எதிர்த்து நின்ற ஒருவரை குறித்து வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 19ஆம் அதிகாரம் 13 முதல் 16 வரை. அப்பொழுது தேசாந்தரிகளாய் திரிகிற மந்திரவாதிகளாகிய யூதரில் சிலர் பொல்லாத ஆவிகள் பிடித்திருந்தவர்கள் மேல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை சொல்ல துணிந்து, பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு கட்டளையிடுகிறோம் என்றார்கள். பிரதான ஆசாரியனாகிய ஸ்கேவா என்னும் ஒரு யூதனுடைய குமாரர் 7 பேர் இப்படி செய்தார்கள். பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி, இயேசுவை அறிவேன், பவுலையும் அறிவேன், நீங்கள் யார் என்று சொல்லி பொல்லாத ஆவியுடைய மனுஷன் அவர்கள் மேல் பாய்ந்து பலாத்காரம் பண்ணி அவர்களை காயப்பட்டவர்களும் ஆகி அந்த வீட்டை விட்டு ஓடி போனார்கள். இப்படியாமல் பிசாசுக்கு எதிர்த்து நின்றால் இப்படிப்பட்ட அனுபவங்கள் தான். பிசாசு ஓடுறதுக்கு பதிலாக பிசாசு ஓட்டினவங்க ஓடுறாங்க. ஏனென்றால் அவர்கள் தேவனை இயேசுவை தெரிஞ்சிருக்குது, இயேசுவை பிரசங்கிக்கிற பவுலை தெரிஞ்சிருக்குது. ஆனால் வேதம் சுட்டி காட்டுகிறது, பரிசுத்தவானுடைய பெயர் பரலோகத்துக்கு மாத்திரமல்ல பாதாளத்துக்கும் தெரிந்திருக்க வேண்டும். அந்த அசுத்தாவை சொல்றது, இயேசுவை தெரியும், பவுலை தெரியும், நீங்க யாரு அப்படின்னா தேவனுக்கு கீழ்ப்படியாதவர்களை பரலோகமும் அறியாது, பாதாளமும் அறியாது. ரெண்டுக்கும் அவர்கள் தொடர்பு இல்லாதவர்கள். ஆகவே தான் யாக்கோபு 4:7 வாசிக்கிறோம், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்போது அவன் ஓடி போவான். ஆகவே தேவனுக்கு கீழ்ப்படிவது அடிப்படையானது. பிசாசின் தந்திரங்களோடு நாம் எடுத்து நிற்க வேண்டுமானால் நமக்கு தேவை தேவனுக்கு கீழ்ப்படுகின்ற ஒரு முழுமையான கீழ்ப்படுதல். ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் தேவனுக்கு கீழ்ப்படுத்துகின்ற அந்த அனுபவம். பிசாசுகளை எதிர்த்து நிற்பது, பிசாசுகளை ஓட்டுவதெல்லாம் அது வரமல்ல, தேவன் பேர் வைக்கின்ற விசுவாசம்.
அப்படித்தான் மார்க் 16ஆம் அதிகாரம் 17 வசனங்களை வாசிக்கிறோம். அவர்கள் விசுவாசிக்கிறவர்களால் நடக்கின்ற அடையாளங்கள், அவர்கள் பிசாசுகளை துரத்துவாங்கன்னு போட்டிருக்கு. பிசாசு துரத்துறது ஒரு வரம் அல்ல, அது விசுவாசம், தேவன் பேரில் வைக்கின்ற விசுவாசம். அந்த விசுவாசத்துக்கு தேவை கீழ்ப்படிதல் மிக மிக அவசியமானது. ஆகவே தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிசாசை எதிர்த்து நிற்க வேண்டும். அதான் எபேசியர் 6:12 வாசிக்கிறோம். நீங்கள் பிசாசை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். சர்வாயுத வர்க்கத்தை தரிக்க வேண்டுமானால் முதல்ல பிசாசை எதிர்த்து நிற்க வேண்டும் என்ற அந்த துணிவு, அந்த தைரியம், அது எப்போ வரும் அப்படி சொன்னால், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தால் பிசாசுக்கும் நம்மளை தெரியும், பரலோகத்துக்கும் நம்மை தெரியும், மிக எளிதாக அவனை வெற்றி பெறலாம். இரண்டாவதாக, கர்த்தர் யுத்தம் செய்ய என்று சொன்னால் யுத்தம் செய்ய வேண்டுமே தவிர சமாதானத்துக்கு போகக்கூடாது. கர்த்தர் யுத்தம் செய்ய என்று சொன்னால் நாம் யுத்தத்துக்குத்தான் போக வேண்டுமே தவிர, கர்த்தர் சொல்லிவிட்டால் யுத்தத்துக்கு நாம் கொஞ்சம் சமாதானத்தை முயற்சி பண்ணி பார்ப்போமே என்று சொன்னால் யுத்தம் நம் மீது திணிக்கப்படும். ஒரு நல்ல உதாரணத்தை சுட்டி காட்டுகிறேன். பரிசுத்தவானாகிய மோசேயின் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒரு அனுபவம். உபாகமம் 2ஆம் அதிகாரம் 24-25 வசனங்கள். நீங்கள் எழுந்து பிரயாணம் பண்ணி அர்னோன் ஆற்றை கடந்து போங்கள். எஸ்போனின் ராஜாவாகிய சீகோன் என்னும் எமோரியனையும் அவன் தேசத்தையும் உன் கையிலே ஒப்பு கொடுத்தேன். இது முதல் அதை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அவனோடே யுத்தம் செய். வானத்தின் கீழ் எங்கும் உள்ள ஜனங்கள் உன்னாலே திகிலும் பயமும் அடையும்படி செய்ய இன்று நான் தொடங்குவேன். அவர்கள் உன் கீர்த்தியை கேட்டு உன் நிமித்தம் நடுங்கி வேதனைப்படுவார்கள் என்றார். கர்த்தர் மோசேயிட்ட அந்த சீகோன் என்பவனோடு கர்த்தர் யுத்தம் செய்ய சொல்லுகிறார். ஆனால் மோசே தேவன் சொன்ன ஆலோசனை யுத்தம் செய், எதிரியோடு பிசாசோடு யுத்தம் செய் என்று வேதம் சொன்னால், அவனை எதிர்த்து நில் என்று சொன்னால் நாம் அவனுக்கு இணங்கி போகக்கூடாது. இங்கே சீகோனுக்கு கர்த்தர் மோசேக்கு சொல்லுகிறார், நீ அந்த தேசத்தை நான் உனக்கு கொடுக்க போகிறேன், அவன் ஜனங்களை உனக்கு கொடுக்க போகிறேன், ஆகவே நீங்கள் எழும்பி அவனோடு யுத்தம் பண்ணுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் பரிசுத்தவான் செய்கின்ற காரியத்தை பார்த்தால் உபாகமம் 2ஆம் அதிகாரம் 26 முதல் 30 வரை நாம் பார்த்தால் மோசே சமாதானத்துக்கு ஆட்களை அனுப்புகிறார். அப்பொழுது நான் கெதமோத் வனாந்தரத்தில் இருந்து எஸ்போனின் ராஜாவாகிய சீகோனிடத்தில் சமாதான வார்த்தைகளை சொல்லும்படி ஸ்தானாதிபதிகளை அனுப்பி, நான் உம்முடைய தேசத்தை கடந்து போகும்படி உத்தரவு கொடும். வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் பெரும் பாதை வழியாய் நடப்பேன். சேயீரில் குடியிருக்கிற ஏசாவின் புத்திரரும் ஆர் பட்டணத்தில் குடியிருக்கிற மோவாபியரும் எனக்கு செய்தது போல நீரும் நான் யோர்தானை கடந்து எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற தேசத்தில் சேரும் மட்டும் எனக்கு புசிக்க ஆகாரத்தையும் குடிக்க தண்ணீரையும் கிரயத்துக்கு தாரும். நான் கால்நடையாய் கடந்து போக மாத்திரம் உத்தரவு கொடும் என்று சொல்லி அனுப்பினேன். ஆனாலும் தன் தேசத்தை கடந்து போகும்படி எஸ்போனின் ராஜாவாகிய சீகோன் நமக்கு உத்தரவு கொடுக்கவில்லை. இந்நாளில் இருக்கிறது போல உன் தேவனாகிய கர்த்தர் அவனை உன் கையில் ஒப்பு கொடுக்கும்படி அவன் மனதை கடினப்படுத்தி அவன் இருதயத்தை உரங்கொள்ள பண்ணியிருந்தார். கர்த்தர் சொன்னார், யுத்தம் செய். யுத்தம் செய்தால் அந்த பகுதி இஸ்ரவேல் மக்களுக்கு சொந்தமாக மாறும். ஆனால் மோசே என்ன செய்கிறார்? தேவ மனிதன் தான், கர்த்தர் ஒரு சிநேகிதன் பேசுவது போல கர்த்தர் பேசுகிறவர் தான், முகமுகமாய் தேவனோடு பேசுகிறவர் தான். ஆனால் தேவன் சொன்னது யுத்தம் செய். ஆனால் இவர் சமாதானத்துக்கு ஆட்களை அனுப்புகிறார். எப்படி சொல்லாருன்னு சொன்னால், நாங்கள் தேசம் வழியாக நடந்து போகிறோம், நாங்கள் ஆகாரத்தையும் தண்ணீரையும் காசு கொடுத்து வாங்குவோம். இன்றைக்கு தான் தண்ணீர் காசு கொடுத்து வாங்குறோம்னா அன்றைக்கே மோசே தண்ணீரை காசு கொடுத்து வாங்குறேன்னு சொல்லிட்டார். சொல்கிறாங்க, நாங்கள் எந்த உங்களுக்கு தொந்தரவும் செய்யாமல் நாங்கள் கடந்து போயிடுவோம். தேவ சித்தம் அந்த பகுதியை இஸ்ரவேலுக்கு கொடுப்பது. ஆனால் இவர்களோ சமாதானம் பண்ண தீர்மானிக்கிறார்கள். ஆனால் வீரன் சொல்லுகிறது 30ஆம் வசனத்தில் அவன் யுத்தத்துக்கு புறப்பட்டு வருகிறான். அடுத்த 2 வசனங்கள் 31, 32. கர்த்தர் என்னை நோக்கி, இதோ சீகோனையும் அவன் தேசத்தையும் உனக்கு ஒப்பு கொடுக்க போகிறேன். இது முதல் அவன் தேசத்தை வசப்படுத்தி சுதந்திரித்துக் கொள் என்றார். சீகோன் தன்னுடைய எல்லா ஜனங்களோடும் கூட நம்மோடே யுத்தம் பண்ண புறப்பட்டு யாகேசிலே வந்தான். அப்படின்னா இவர் சமாதானத்துக்கு அனுப்புகிறார், ஆனால் எதிரியோ யுத்தத்துக்கு வருகிறான். ஆகவே if God said do war, we have to do war. யுத்தம் செய்ய என்று கர்த்தர் சொன்னால் யுத்தம் தான் செய்ய வேண்டுமே தவிர சமாதானத்துக்கு போகக்கூடாது.
ஆகவே எபேசியர் 6:11 வாசிக்கிறோம், பிசாசை எதிர்த்து நெல் என்று சொன்னால் எதிர்த்து தான் நிற்கணும். பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவன் ஆக வேண்டும், அது தேவனுடைய விருப்பம். சபை ஒரு திராணி உள்ள, ஒரு பலம் உள்ள ஒரு அமைப்பாக மாற வேண்டும், அது தேவனுடைய சித்தம். ஆனால் இவர்களோ அதுக்கு பதிலாக சமாதானம் பண்ண போகிறேன். கர்த்தர் நம்மை எந்த நோக்கத்தோடு நம்மை ஆயத்தம் பண்ணுகிறாரோ, கர்த்தருடைய என்ன நோக்க சித்தத்தோடு நம்மை மீட்டாரோ, நம்மை அவருடைய சரீரமாகிய சபையில் வைத்து நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறாரோ, அந்த நோக்கத்தை தான் நிறைவேற்ற வேண்டுமே தவிர கர்த்தர் நம்மை உருவாக்கும் போது நாம் வேறொரு நோக்கத்தோடு செயல்படக்கூடாது. யோசபாத் நாம் அறிந்திருக்கிறோம். 2 நாளாகமும் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். யோசபாத் தேவனை மிகவும் நேசிக்கிற ஒரு அரசன், யூதாவின் அரசன். அந்த அரசன் 2 நாளாகவும் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அவன் ஸ்தானத்திலே அவன் குமாரனாகிய யோசபாத் ராஜாவாகி இஸ்ரவேலுக்கு விரோதமாய் பலப்பட்டான். அவனை கர்த்தர் பலப்படுத்துவது எதற்கென்றால் இஸ்ரவேலுக்கு விரோதமாக அவன் பலப்பட வேண்டும். அவனுடைய தகப்பனாக ஆசா மரித்தான். ஆசா மரித்த உடனே அவனுடைய ஸ்தானத்திலே அவன் மகனாகிய யோசபாத் எழும்புகிறான். அவன் அரசனாகிறான். வேதம் சொல்கிறது, கர்த்தர் அவனை இஸ்ரவேலுக்கு எதிராக பலக்கு பண்ணினாராம். 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 2 நாளாகவும் 18:1. 2 நாளாகவும் 18:1. யோசபாத்துக்கு மிகுந்த ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாயிருந்தது. அவன் ஆகாபோடே சம்பந்தம் கலந்து, எந்த இஸ்ரவேலுக்கு விரோதமாக கர்த்தர் இவனை பலப்படுத்தினாரோ அந்த ஆகாபோட, அந்த இஸ்ரவேலின் ராஜாவோட போய் அவன் சம்பந்தம் கலக்கிறான், அவன் உறவு கொள்ளுகிறான். தேவன் இவனை பலப்படுத்தினதற்கு நோக்கம் என்னவென்றால், இவன் இஸ்ரவேலுக்கு விரோதமாக பலப்பட வேண்டும். ஆனால் இவன் பலப்பட்ட போது வேறும் சொல்கிறது, அவன் யாருக்கு விரோதமாக கர்த்தர் இவனை உருவாக்குகிறாரோ அவனோடு போய் இவன் உறவு கொள்ளுகிறான். உறவு கொண்டதுனால நடந்த நிகழ்ச்சி என்னவென்றால், 2 நாளாகவும் 18:2-3 வசனங்களில், சில வருஷங்கள் சென்ற பின்பு சமாரியாவில் இருக்கிற ஆகாபிடத்துக்கு போனான். அப்பொழுது ஆகாப் அவனுக்கும் அவனோடு இருக்கிற ஜனத்திற்கும் அநேகம் ஆடு மாடுகளை அடிப்பித்து கிலேயாத்தில் உள்ள ராமத்திற்கு வரும்படி அவனை ஏவினான். எப்படி எனில், இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தை நோக்கி, கிலேயாத்தில் உள்ள ராமோத்துக்கு என்னோடே வருகிறீரா என்று கேட்டதற்கு அவன், நீர் என்னுடைய ஜனங்கள், உம்முடைய ஜனங்கள், உம்மோடே கூட யுத்தத்திற்கு வருகிறேன் என்றான். அது அவனுக்கு விரோதமாக சொல்ல போனால் ஆகாபுக்கு விரோதமாக கர்த்தர் யோசபாத்தை உருவாக்குகிறார். அவனை பலக்கு பண்ணுகிறார். அவனுக்கு ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் கர்த்தர் கொடுக்கிறார். ஆனால் இவன் அப்படி ஆன பிறகு உருவாக்கப்பட்டவன் எதற்கு என்ன நோக்கத்தோடு தேவன் உருவாக்கினாரோ அதற்கு எதிராக ஆகாவோடு சம்பந்தம் கலந்தான். வேதம் அழகாக சொல்லுகிறது, சில வருஷங்கள் சென்ற பின்பு. எப்போதுமே எதிரி எடுத்த உடனே நம்மை தவறான பாதையில் நடத்த மாட்டான், கொஞ்சம் காலம் விட்டு கொடுப்பான். நாம் அறிந்திருக்கிறோம், யோசேப்பு போத்திபாரின் வீட்டிலே அவன் அடிமையாக போய் வேலை செய்கிறான். வேறு சொல்லுகிறது, அவன் மனைவி சில நாள் சென்ற பின்பு என்று வாசிக்கிறோம். போத்திபாருடைய மனைவி சில நாள் சென்ற பின்பு. சில நாள் ரொம்ப நல்லவங்களாகவே நடிப்பாங்க. அதைத்தான் ஆகாபும் செய்கிறான். சில வருஷங்கள் சென்ற பின்பு அவனை விருந்துக்கு அழைக்கிறான். அநேக ஆடு மாடுகளை அடிக்கிறான். திரளான மாடு மாடுகளை அடித்து யோசபாத்துக்கும் அவனுடைய இருக்கணும் பெரிய விருந்து பண்ணிவிட்டு அவன் கேட்கிறான், நான் கிலேயாத்துள்ள ராமத்துக்கு யுத்தத்துக்கு போகிறேன், நீர் வருகிறாயா? உடனே சொல்றார், நான் தான் நீர், என்னுடைய ஜனம் உன்னுடைய ஜனம். அடுத்து என்ன சொல்லணும்? என் தேவன் உன் தேவன் சொல்லணும்ல. அது சொல்லல பாருங்களேன். அதை சொல்லவில்லை, நான் வருகிறேன் என்று புறப்படுகிறான். இதன் விளைவு என்னவென்றால் தொடர்ந்து நாம் பார்க்கிறோம். அந்த 2 நாளாகவும் 18ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், யுத்தத்துக்கு போகும்போது ஆகாப் வஞ்சகமாக ஒரு போர் வீரனை போர் ஆடை அணிந்து போகிறான். ஆனால் யோசபாத்தோ ஒரு அரசனுடைய ஆடையோடு போகிறான். சீரியர்கள் யுத்தத்துக்கு வரும்போது சொல்கிறார்கள், இஸ்ரவேலின் அரசனை மாத்திரம் பிடியுங்கள். இவர்கள் பார்க்கிறார்கள், ஆகாப் ஒரு போர் வீரனை போல ஆடை அணிந்திருப்பதனால அவனை அரசன் என்று தெரியவில்லை. மாறாக இங்கு அரசனாக இருக்கிறவன் யோசபாத், யூதாவின் ராஜா. அவனை இஸ்ரவேல் ராஜா என்று அந்த சீரியர்கள் வளைந்து கொள்வார்கள். 2 நாளாகவும் 18ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். ஆதலால் ரதங்களின் தலைவர் யோசபாத்தை காண்கையில்,
இவன்தான் இஸ்ரவேலின் ராஜா என்று சொல்லி யுத்தம் பண்ண அவனை சூழ்ந்து கொண்டார்கள். அப்பொழுது யோசபாத் கூக்குரல் இட்டான். கர்த்தர் அவனுக்கு அனுசாரியாய் இருந்தார். அவர்கள் அவனை விட்டு விலகும்படி தேவன் செய்தார். கர்த்தர் அன்றைக்கு அனுசாரியாக இல்லாவிட்டால் யோசபாத் கொல்லப்பட்டிருப்பான். அப்படியானால் எந்த நோக்கத்தோடு தேவன் யோசபாத்தை உருவாக்குகிறாரோ அந்த நோக்கத்தை தான் செய்ய வேண்டுமே தவிர எதிரி நம்மை வஞ்சகமாக, அங்கே வேதம் சொல்கிறது ஏவினான் என்று நாம் வாசிப்போம். அவன் இஸ்ரவேலின் ராஜா அவனை ஏவினான் என்று 2 நாளாகவும் 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். கீழே ஆற்றில் ராமோத்துக்கு வரும்படி அவனை ஏவினான். இது ஏவுறது பிசாசோட வேலை. தாவீதை அவனுடைய இராணுவத்தை லக்கம் பார்ப்பதற்கு பிசாசு அவனை ஏவினான் என்று 1 நாளாகவும் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஆகவே இது ஏவுதல் பிசாசோட வேலை. ஆனால் இது அறியாமலே யோசபாத் அவனோடு அவன் கூப்பிட்ட போது யுத்தத்துக்கு போகிறான். யுத்தத்தில் வஞ்சகமாக அவன் ஆபத்துக்குள்ளாகிறான். கர்த்தருடைய கிருபை கர்த்தரவனுக்கு அனுசாரியாக இருந்தபடியினால், கர்த்தரவனுக்கு ஆதரவாக இருந்தபடியினால் அவனை சுற்றி இருந்த அந்த எதிரிகளை கர்த்தர் விலகி போகும்படி செய்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே தேவன் சபையை என்ன நோக்கத்தோடு உருவாக்குகிறாரோ, ஒரு தேவ மனிதனை, ஒரு கர்த்தருடைய பிள்ளையை என்ன நோக்கத்தோடு கர்த்தர் உருவாக்குகிறாரோ, ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் கர்த்தர் ரட்சிப்பதற்கு ஒரு நோக்கம் இருக்குது. கர்த்தர் நம்மை அவருடைய சரீரமாக்கி சபையை இணைப்பதற்கு நம்மை குறித்து தேவனுக்கு ஒரு திட்டம் இருக்குது. அந்த திட்டத்தின்படி தான் உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொரு மனிதனை குறித்தும் கர்த்தருக்கு ஒரு திட்டம் இருக்குது. ஆனால் அநேக திட்டத்தை அறியாமலே போய்விடுகிறார்கள். சபைக்குள்ளே வருகிற ஒவ்வொருவரை குறித்தும் கர்த்தருக்கு ஒரு நோக்கம் இருக்குது. நாம் அதை அறியாததுனால அநேக நேரத்தில் நாம் அதற்கு எதிராக செயல்பட்டு விடுகிறோம். யோசபாத் அதைத்தான் செய்தார். ஆனால் கர்த்தருடைய கிருபை அவருக்கு அனுசாரியாக இருந்தது, அவருக்கு அனுசரணையாக இருந்ததால் அவர் இன்றைக்கு காப்பாற்றப்பட்டான். எல்லா நேரங்களிலும் இப்படி இருக்கும் என்று சொல்ல முடியாது. ஆகவே எபேசியர் 6:11 வாசிக்கிறோம், பிசாசுக்கு அவனுடைய எதிர்த்து நிற்க வேண்டும், அதற்கு நமக்கு திராணி உண்டாக வேண்டும். ஆகவே தேவ சித்தம் நீங்களும் நானும் அவனுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். அதுதான் இன்னும் சொல்ல போனால் அவனை எதிர்த்து நிற்பதற்கு பலமுள்ளவர்களாக மாற வேண்டும். இதை இன்னும் கொஞ்சம் தள்ளி போனால் இவனுடைய தந்திரங்களை நாம் அறிய வேண்டும். ஒன்று, தேவன் நம்மை உருவாக்குகிற நோக்கத்தை நாம் அறிந்து செயல்பட வேண்டும். 2வதாக அந்த பிசாசனுடைய தந்திரங்களை அறிய வேண்டும். எபேசியர் 6:11 அப்படித்தான் சொல்லுகிறது, நாம் பிசாசனுடைய தந்திரங்களுக்கு எதிர்த்து நிற்கும்படி தானி உள்ளவனாக வேண்டும். அப்படின்னா பிசாசனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரிய வேண்டும். பிசாசனுடைய தந்திரத்தை பற்றி 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த பவுலை கொண்டு சபைக்கு சொல்லுகிறார். சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. சாத்தானால மோசம் போகாதபடிக்கு நான் அப்படி செய்தேன். எப்படி செய்தேன் என்றால், அதுக்கு மேலே கவனித்தால் இன்றைக்கு ஆவிக்குரியவர்களுக்கு மன்னிக்கின்ற தன்மை மிக மிக குறைவு. ஆவிக்குரியவர்களால் ஆவிக்குரியவர்கள் சொல்லுகிறோம், அபிஷேகம் பெற்றவர்கள் சொல்லுகிறோம். ஆனால் இந்த மன்னிக்கிற ஆவி இன்றைக்கு அநேகத்தை இல்லை. பரிசுத்தாவியை குறித்து, அபிஷேகத்தை குறித்து, அக்னி அபிஷேகத்தை குறித்து இன்றைக்கு அநேக செய்திகளை நாம் கேட்கிறோம். ஆனால் பரிசுத்தாவி கொடுக்கப்பட்ட மிக முக்கியமான ஒரு நோக்கம், ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்து, யோவான் செய்தி 20ஆம் அதிகாரம் 21 முதல் 23 வசனங்களில் ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்து பூட்டப்பட்ட அறைக்குள்ளே சீஷர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் நடுவிலே வந்து நின்று அவர்களுக்கு சமாதானத்தை அறிவிக்கிறார். யோவான் 20ஆம் அதிகாரம் 21 முதல் 23 வரை. இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி. பிதா என்னை அனுப்பினது போல, பிதா இயேசுவை எப்படி அனுப்பினார்? சங்கீதம் 2:6 வாசிக்கிறோம், என் பரிசுத்த பர்வதத்தின் மேல் என் ராஜாவை அபிஷேகம் பண்ணினேன் என்று வேதம் சொல்லும். கர்த்தர் இயேசுவை உலகத்துக்கு அனுப்பும்போது சங்கீதம் 2:6, நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். அப்படின்னா கர்த்தர் இயேசுவை உலகத்துக்குள்ள அனுப்பும்போது அவரை அபிஷேகம் பண்ணித்தான் அனுப்பினார்.
ஆண்டவரே இங்கு சொல்கிறார், பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும், எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். அபிஷேகத்தின் முக்கியமான நோக்கம் மன்னிக்கின்ற தன்மை. இன்னைக்கு அந்நிய பாஷை பேசுகிறோம், வரங்கள் செயல்படுகிறது, கர்த்தருக்காக வல்லமையாக எழுந்து பிரகாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆனால் மன்னிக்கிற தன்மை அபிஷேகத்தினுடைய மிக முக்கியமான நோக்கம். அது உயிர்த்தெழுந்த இயேசு அவர்கள் மேல் ஊதி பிதா அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ மன்னிக்கப்படும். எதை நீங்க மன்னிக்காம இருக்கீங்களோ அது அவர்களுக்கு மன்னிக்கப்படாதே. இது பிசாசுடைய தந்திரம். இதைத்தான் 2 கொரிந்தியர் 2 அதிகாரம் 11 வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். சொல்லுகிறார், சாத்தானுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதா? பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், 2 கொரிந்தியர் 2 அதிகாரம் 11 வசனத்தில் சொல்லுகிறார், சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன், அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. அதுக்கு மேல பாத்தீங்கன்னு சொன்னா மன்னிப்பதை பற்றி பரிசுத்த பவுல் சொல்லுவார். எவனுக்கு நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன், மேலும் எதை நான் மன்னித்திருக்கிறேனோ அதை உங்கள் நிமித்தம் கிறிஸ்துவனுடைய சன்னிதானத்திலே மன்னித்திருக்கிறேன். ஏன்னா சாத்தானுடைய தந்திரம் மன்னிக்க விட மாட்டான். ஆகவே அதுதான் எபேசியர் 6:12 வாசிக்கிறோம், பிசாசினுடைய தந்திரங்களுக்கு எதிர்த்து நிற்க திராணி உண்டாக வேண்டுமானால் நமக்கு பிசாசை பற்றி நல்லா தெரியணும். அவருடைய தன்மையை பற்றி அபிஷேகம் பெற்றவர்கள் தான் இன்றைக்கு அநேகர்கள் ஏமாந்து போயிடுறாங்க. இன்னும் நம்மளால் மன்னிக்க முடியலையே. ஒருவேளை நாம் சிலரோடு பழகுவதை தவிர்ப்போம், நமக்கு பிடிக்கல வேலைக்கு போயிடுவோம், ஆனால் மன்னிக்க முடியலையே. ஒருவேளை மன்னித்தாலும் அவங்களை பார்க்கும்போது அந்த ஞாபகம் வருது, மறக்க முடியலையே. ஏனென்றால் இது அவனுடைய தந்திரம், நம்மளை மன்னிக்க விட மாட்டான். பரிசுத்த பவுல் சொல்கிறார், சாத்தானிலே நான் மோகம் போகாதபடிக்கு நான் அப்படி செய்கிறேன், அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாததல்லவே. அப்படின்னா நமக்கு என்ன தெரியணும்னா அந்த பிசாசனுடைய தந்திரங்கள், அவனுடைய தன்மைகளை நாம் கண்டிப்பாக அறிந்திருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த அந்த பிசாசு என்று சொல்லப்படுகிறவன் இவன் முற்காலத்தில் அவன் ஒரு பிரதான தூதனாக இருந்தவன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14 அதிகாரம் 12 முதல் 15 வசனங்கள்ல நாம் இது லூசிபரை பற்றி வாசிக்கிறோம். ஏசாயா 14 அதிகாரம் 12 முதல் 15 வரை உள்ள வசனங்கள். அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, இதுதான் லூசிபர் என்ற பெயருக்கு அர்த்தம். அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, அஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழவெட்டப்பட்டாயே. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். இவன் ஏற்கனவே பிரதான தூதனாக இருந்தவன், ஆனால் இப்போது பிரதான எதிரியாக மாறியிருக்கிறான். ஏனென்றால் தேவனுடைய ஸ்தானத்தை இவன் பிடிக்க வேண்டும் என்று விரும்புகிறான். உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று சொல்லுகிறான். அப்படின்னா இவன் தன்னுடைய பெருமையினாலே தேவனுக்கு சமமாக, தேவனுக்கு ஒப்பாக மாற வேண்டும், அந்த நோக்கத்தோடு இவன் எழும்புகிறான். இது அவனை, பிரதான தூதனை, பிரதான எதிரியாக மாற்றுகிறது. ஆகவே தேவனையே வஞ்சிக்க விரும்பினவன், தேவனையே தள்ளிவிட்டு அந்த இடத்தில் தான் தேவனை போல இருக்க வேண்டும் என்று விரும்பினவன், அவன் சபையை விட்டு வைப்பானா? தேவனுடைய பிள்ளைகளை விட்டு வைப்பானா? தேவ மனுஷர்களை அவனை விட்டு வைப்பானா? ஆகவே நமக்கு அவனை பற்றி அடிப்படையாக தெரிய வேண்டும். an archangel turned to be an arch enemy. ஒரு பிரதான தூதன் பிரதான எதிரியாக மாறினவன், தேவனுக்கு சமமாக மாற வேண்டும் என்று விரும்பினவன். எசேக்கியேல் 28 அதிகாரம் மறுபடியும் 12 முதல் 15 வரைக்கும் வாசிக்கிறோம். இவன் தேவனை காப்பாற்றுவதற்கென்று அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப் என்று வேதம் சொல்கிறது. எசேக்கியேல் 28 அதிகாரம் 12 முதல் 15 வரை. மனுபுத்திரனே, நீ தீர்க்க ராஜாவை குறித்து புலம்பி அவனை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால்,
நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், நீ ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன், நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன். பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிகப்பச்சை, கோமேதகம், எஸ்பி, இந்திரநீலம், மரகதம், மாணிக்கம் முதலான சகலவித ரத்தினங்களும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேல வாத்தியங்களும் உன் நாகசுரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருந்தது. நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப், தேவனுடைய பரிசுத்த பர்வத்தில் உன்னை வைத்தேன். அக்கினிமயமான கற்களின் நடுவே உலாவினாய். சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவக்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டதும் மட்டும் உன் வழிகளில் குறையற்று இருந்தாய். இவன் அவருடைய வழிகளில் குறைவற்றிருந்தவன். அவன் சிருஷ்டிக்கப்பட்ட நாளிலிருந்து அவனுடைய வழிகள் தவறி போகிற வரைக்கும் அவன் குறைவற்றவனாகவே இருந்திருக்கிறான். பூரண அழகுள்ளவன், தேவனுடைய தோட்டமாகி ஏதேனில் இருந்தவன். அவனை பற்றி கத்து மிக சொல்ல போனால் ஆண்டவர் இயேசுவுக்கு ஒப்பாகவே இந்த லூசிஃபரையும் அதிகாலிமானாக விடிவெளி என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவர் இயேசுவையும் விடிவெளி என்று தான் வேதம் சொல்கிறது. அந்த அளவு தேவகுமாரனுக்கு ஒப்பானவனாக இருந்தவன். ஆகவே அந்த மகிமையிலிருந்து விழுந்துதான் இன்றைக்கு பிரதான எதிரியாக மாறியிருக்கிறான். ஆகவே அவனுடைய நோக்கமெல்லாம் கர்த்தருடைய மனவாட்டியாகிய சபையை பாழாக்குவது அவனுடைய நோக்கம். ஆகவே சபை முதல்ல தெரியணும். இவனை பற்றிய இவனுடைய பூர்வீகம் நல்லா தெரியணும். இவன் தேவனையே எதிர்த்து நிற்க விரும்பினவன். அந்த எதிர்த்து நிற்பதனால் தன்னுடைய ஸ்தானத்தை இழந்தவன் என்று வேதம் சொல்கிறது. அவனுடைய குற்றம் கண்டுபிடிக்கப்படும் வரைக்கும் அவன் குறைவற்றவனாகவே இருந்திருக்கிறான். ஆகவே அவனுடைய தன்மை இப்படிப்பட்டது தான். இதை நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். ஏனென்றால் அதான் பவுல் சொல்லுகிறார், அவன் ஒளியின் வேஷத்தை ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே என்று 2 அதிகாரத்தை சொல்லுகிறார். அப்படின்னா இவனை பற்றிய ஒரு தெளிவு, ஒரு அறிவு நமக்கு வேண்டும். முதலாவதாக இவனை பற்றி அறிய வேண்டிய ஒன்று, அவனுடைய பெயர் டெவில், அதாவது பிசாசு என்று சொல்லுகிறாரே. எபேசியர் 6:11 இதற்கு இது டெவில் என்றால், பிசாசு என்றால் குற்றம் சாட்டுகிறவன் என்று அர்த்தம். டெவில் என்றால் அக்யூசர், குற்றம் சாட்டுகிறவன் என்று அந்த வார்த்தைக்கு அர்த்தம். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம், வெளிப்பாடு 12ஆம் அதிகாரம் 7 முதல் 11 வசனங்களில் இவனுடைய அந்த தன்மையை, அதை குற்றம் சாட்டுகிற தன்மையை குறித்து நாம் பார்க்கிறோம். வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோடு யுத்தம் பண்ணினார்கள். வலு சர்ப்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. வானத்தில் அவர்கள் இருந்த இடமும் காணப்படாமற் போயிற்று. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலுசர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. அதனோடே கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரன் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். 12ஆம் வாசிக்கிறோம், இரவும் பகலும். இவன் குற்றம் சாட்டுவது டே ஷிஃப்ட் நைட் ஷிஃப்ட் எல்லாம் பார்க்கறது இல்லை. 24 hours 24 மணி நேரமும் இப்போல்லாம் பார்க்குறோம். 24/7 போடுறாங்க. வாரம் எல்லா நேரமும் அர்த்தம். இது ஏற்கனவே பிசாசு முன்னாடி அந்த வேலை தான் பண்ணிகிட்டு இருக்கிறான். அவன் இரவும் பகலும், நமக்கு தெரியும் கர்த்தருடைய வேதத்தை இரவும் பகலும் தியானிக்கணும். ஆனால் நாம் அதை செய்வதில்லை. ஆனால் அவன் செய்கிறான், இரவும் பகலும் குற்றம் சாட்டிக்கிட்டே இருக்கிறான். அதனுடைய தன்மை இது நமக்கு தெரிய வேண்டும். இது அக்யூசர், சகோதரனுக்கு விரோதமாக தேவனுக்கு குற்றம் சாட்டுவது அவனுடைய தன்மை. ஆகவே ஒரு சகோதரனுக்கும் நமக்கும் ஒரு பிரச்சனை வரும்போது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு சகோதரன் மேலே குற்றம் சாட்டப்படுகிறது என்றால் நாம் உடனே புரிந்து கொள்ள வேண்டும். இது பிசாசனுடைய தந்திரம். சகோதரர்களுக்குள்ளே பகையை உண்டாக்குவது அவனுடைய தன்மை. நாம் அறிந்திருக்கிறோம், காயினுக்கும் ஆபேலுக்கும் பிரச்சனை எதுவும் வந்தது போல தெரியல. ஆனால் கர்த்தர் ஆபேலையும் அவன் காணிக்கை அங்கீகரித்தார், காயினே அவன் காணிக்கை கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. அவன் முகநாடி வேறுபட்டது. அவன் காயின் மேலே ஆபேல் மேலே காயின் கோபம் கொள்ளுகிறான். 8ஆம் வசனத்தில் வாசிக்கிற மாரியாவுக்கு 4:8 தன் சகோதரனாகிய ஆபேலோடு பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான். கொலை செய்கிறானே, கொலை செய்கிற அளவுக்கு இவனுக்கு கோபம் வருதில்ல. ஏன்? தேவன் ஒருவனை ஏற்றுக்கொள்கிறார், ஒருவனை ஏற்றுக்கொள்ளவில்லை.
அன்று ஏற்றுக்கொள்ளாத போது கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாதவனோடு கர்த்தர் பேசுகிறார். நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையா? நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை உண்டு என்றுதான் அதுக்கு அர்த்தம். நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையா என்ற அர்த்தம் என்ன? நீயும் ஆபேலை போல நன்மை செய்தால் முன்னையும் நான் ஏற்றுக்கொள்வேன் என்றுதான் அர்த்தம். அடுத்து கர்த்தர் சொல்லுகிறார், உன் ஆசை, அதாவது உன் ஆசை அவனை பற்றி இருக்கும், அவன் உன்னை. அப்படின்னா பிசாசு எங்க இருக்கான்னு சொன்னா வீட்டு வாசல் உட்கார்ந்துருக்கான். அந்த பிசாசுடைய தூண்டுதல் தான். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல எப்படி காயின் ஆபேலை கொண்டான் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல இருக்க வேண்டாம். அப்ப காயின் எப்படி ஆபேலை கொலை செய்த? பொல்லாங்கனால் உண்டாயிருந்து. வேறு சொல்லப்பட்ட முதல் சகோதரர்கள் இவர்கள் தான், முதல் பிரதர்ஸ் இவங்க தான். கர்த்தர் அந்த காயினோடு 7 முறை அந்த சகோதரன் வார்த்தை பேசுவார். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தில் உன் சகோதரன் எங்கே, உன் சகோதரன் ரத்தம் பார்த்தீங்கன்னா 7 முறை கர்த்தர் பேசியிருப்பார். அப்படின்னா முதலாகவே சகோதரனுக்கு விரோதமாக சகோதரனை தூண்டி, அப்படி பொல்லாங்கனால் உண்டாயிருந்து சகோதர கொலைபாதகனாகிய காயினை போல் இருக்க வேண்டாம் என்று வேதம் சொல்லுது. அப்படின்னு சொன்னால் இந்த காயின் எப்படி கொலைபாதகனாக மாறினான் என்றால் பிசாசனுடைய தூண்டுதலால். பிசாசு அவனை தூண்டித்தான் ஆபேல் கொலை செய்கிறான். இது முதல் சகோதரனுக்குள்ளே இந்த பிரச்சனை உண்டாக்க, இன்றைக்கு வரைக்கும் சகோதரர்களுக்குள்ளே சபைகளுக்குள்ளே இன்னைக்கு பிரச்சனைகளை உண்டாக்கி கொண்டே இருக்கிறான். மாம்சத்தில் பிறந்த சகோதரர்களுக்கு நடுவிலும் பிரச்சனை உண்டாக்குகிறான். ஆவிக்குரிய வாழ்க்கையில் பிறந்த சகோதரர்களும் பிரச்சனை உண்டாக்குகிறான். இதை பற்றி நமக்கு தெரியணும். ஒரு சகோதரன் மேல் நமக்கு ஒரு கோபமோ ஒரு குற்றமோ நமக்கு வருகிறது என்றால் உடனே நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இது நியாயமானதல்ல, இது பிசாசுடைய தூண்டுதல். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடே அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள். ஒரு சகோதரன் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கை. ஒரு சகோதரன் குற்றம் சாட்டப்படுகிறான், குற்றத்தில் அகப்படுகிறான். கலாத்தியர் 6:1 சகோதரரே, குற்றத்தில் அகப்பட்டால், குற்றம் செய்யாதவன் அல்ல, குற்றம் செய்தவன், குற்றம் செய்து அகப்பட்டவன். இந்த குற்றம் செய்து அகப்பட்டவனை கூட வேதம் சொல்கிறது, நீங்கள் ஆவிக்குரியவர்களாக நீங்கள் அவனை சீர்பொருந்த பண்ண வேண்டும். அந்த சீர்பொருந்த பண்ணுதல் என்பதற்கு பயன்படுத்துகின்ற கிரேக்க வார்த்தை காத்திசோ. சீர்பொருந்துதல் என்பது பயன்படுத்த காத்திசோ என்றால் மெண்டிங் த நெட். அது கிழிந்து போன வலையை மறுபடியும் பின்னி பழைய நிலைக்கு கொண்டு வருவது என்று அர்த்தம். ஒரு சகோதரன் குற்றத்தில் குற்றம் செய்யாதவர்கள் அல்ல, செய்து குற்றத்தில் அகப்பட்டவர்கள். நாம் ஆவிக்குரியவர்கள் என்றால் நாம் என்ன செய்யணும்னு சொன்னால் அவர்களை சீர்பொருந்த பண்ண வேண்டும். நாமும் சோதனைக்கு உட்படாதபடி நம்மை காத்து கொள்ள வேண்டும். ஆகவே சகோதரனுக்கு விரோதமாக அந்த குற்றம் சாட்டுவது பிசாசுடைய வேலை. இதை நாம் கண்டிப்பாக புரிந்து கொள்ள வேண்டும். இதை புரிந்து கொண்டால்தான் நம்மால் அவனோடு போரிடுவதற்கு, யுத்தம் செய்வதற்கு நாம் திராணி உள்ளவனாக மாற முடியும். 2வதாக அவனுக்கு கொடுக்கப்படுகிற பேர் சாத்தான், சேட்டன். 2வதாக ஒன்று டெவில், 2வது சேட்டன். இது சாத்தான் என்பதை அறிவோம். மார்க்கு 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். மார்க்கு 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். சாத்தான் என்றால் ஆங்கிலத்தில் அட்வர்சரி, அதாவது எதிர்க்கிறவன் என்று அர்த்தம். வசனத்தை கேட்டவுடனே சாத்தான் வந்து அவர்கள் இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான். இவர்களே வசனம் விதைக்கப்படுகிற வழியருகானவர்கள். வழியருகே விதைக்கப்பட்ட விதைகளை பற்றி சொல்லும்போது கர்த்தர் சொல்லுகிறார், வசனத்தை கேட்கிறார்கள், கேட்ட உடனே சாத்தான் வந்து, அதான் நான் சொன்னேனே, அவன் பேர் சேட்டன் என்றால் அட்வர்சரி, எதிர்க்கிறவன். வசனம் உள்ளே விழுந்து அது முளைத்து பலம் கொடுத்தால் அவன் பரலோக ராஜ்யத்தின் பிள்ளையாக மாறிடுவானே. ஆகவே வசனம் விதைக்கப்படுகிறது. அந்த விதைக்கப்பட்ட வசனத்தை என்ன செய்கிறான்? சாத்தான் வந்து அதை எடுத்து விடுகிறான். ஏனென்றால் அவன் எதிர்க்கிறவன், அவன் எப்போதுமே எதிர்க்கிறவனாக காணப்படுவான். சகரியா 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அவர் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார். கர்த்தர் யோசுவாவை, பிரதான ஆசாரியன் யோசுவாவை
காண்பிக்கிறார், சகரியாவுக்கு காண்பிக்கிறார். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான், சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றான். ஒரு பிரதான ஆசாரியன் அவன் மேல குற்றம் சாட்டுவதற்கு தேவ சமூகத்தில் போய் நிற்கிறான். யோபுவுக்கு விரோதமாக குற்றம் சாட்ட போய் நின்றவன் இப்போது எதிர்க்கிறவன். அவன் சேட்டன் என்றால் எதிர்க்கிறவன் பிரதான ஆசாரியன் தான். ஆனால் ஆசாரியன் எப்படி நிற்கிறான்? வஸ்திரங்கள் அழுக்கடைந்தவனாக நிற்கிறான். ஆகவே அவனுக்கு எதிர்ப்பதற்காக தேவ சமூகத்தில் போய் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நிற்கிறான். இது சாத்தானுடைய வேலை. ஆகவே ஒரு எதிர்ப்பு வரும்போது நாம் புரிந்து கொள்ள வேண்டி, இதுக்கு பின்னாடி யார் நிற்கிறான்னா சாத்தான் நிற்கிறான். அவன்தான் இது எதிர்க்கிறவன். அவன் தான் சொன்ன அட்வர்சரி. அவன் எப்படிப்பட்டவன் என்றால் அவன் எதிர்ப்பை காட்டுகிறவனாக இருப்பான். மூன்றாவதாக அவனை குறித்து வேறு சொல்கின்ற வார்த்தை தமிழில் சோதனைக்காரன், ஆங்கிலத்தில் டெம்ப்டர். அவன் சோதனைக்காரன், சோதிக்கிறவன். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்றான். இந்த சோதனைக்காரன் நேரத்தை பார்த்து வருவான், சரியான நேரம் பார்த்து வருவான். அவன் சோதிப்பது எப்படின்னு சொன்னால், ஆண்டவர் இயேசு 40 நாள் இரவும் பகலும் அவர் புசியாமல் குடியாமல் இருந்து தேவ சமூகத்தில் அவர் உபவாசித்து கொண்டிருக்கிறார். அந்த உபவாசம் முடிந்த பிறகு அவருக்கு பசி உண்டாகிறது. இந்த பசி உண்டாகும் போது அந்த நேரத்தை பயன்படுத்துகிறான். இவன் தான் சோதனைக்காரன். அது சோதனை தவறான நேரத்தில் வந்தனா நாம் சோதனையை வெற்றி பெறுவோம். சோதனை நாம் பலவீனமான நேரத்தில் வரும்போது விழுந்து விடுவோம். உதாரணமாக தாவீதை நாம் அறிந்திருக்கிறோம். தாவீது பத்சேபாள் விஷயத்தில் அவன் தவறி போகும்போது தாவீதுக்கு ஏறக்குறைய 50 வயது. தாவீதுக்கு பத்சேபாள் விஷயத்தில் அவன் தூண்டப்படும் போது, அந்த தவறு செய்ய தூண்டப்படும் போது அவருக்கு 50 வயது. இது பத்சேபாள் இன்னொருடைய மனைவி. தாவீதுக்கு 70 வயதாகிறது. 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரத்தில் 1 பார்க்கிறோம். தாவீதுக்கு 70 வயது. அவன் விருத்தாப்பியமாகி அவன் அனலற்று போய் கிடக்கிறான். வஸ்திரங்களால் அவனை மூடுகிறார்கள். அவனுக்கு அனல் உண்டாகவில்லை. அப்போது அவனுடைய ஆலோசனைக்காரர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு இளம் பெண்ணை அவனுக்கு அவன் மடியிலே கொடுப்போம். மடியிலே கொடுத்தால் அவனுக்கு உஷ்ணம் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்கிறார்கள். 50 வயதில் பிறன் மனைவி, 70 வயதில் தாவீதுக்கென்றே ஒரு மனைவி. ஆனால் வேதம் சொல்லுகிறது, தாவீது அந்த 70 வயதில் அவனுக்கு கொடுக்கப்படுற மனைவியை அவன் அறியவில்லை என்று வேதம் சொல்லுது. யோசித்து பாருங்களேன், 50 வயதில் பிறன் மனைவி என்று கூட அறிந்தும் தவறு செய்கிறார். இப்போ இவருக்கென்று கொடுக்கப்படும் போது கூட அதை அவனால் அறிய முடியவில்லை. ஒருவேளை இந்த சோதனை மாறி வந்திருந்தால், 50 வயதில் இவருக்கு கொடுக்கப்பட்ட மனைவி இருந்தால் அவர் மனைவியை அறிந்திருப்பார். 70 வயதில் ஒரு பத்சேபாள் அவர் ஸ்நானம் பண்ணுவதை பார்த்திருந்தால் இவர் தவறு இருக்க மாட்டார். அவர் தாவீது சொல்வார், அந்த சோதனை மாத்திரம் மாறி வந்திருந்தேன்னா நான் அப்படி நின்றுட்டு இருப்பேன். பிசாசுக்கு தெரியுமே எப்போ வந்தால் நம்ம விழுவோன்னு அவனுக்கு தெரியுமே. எந்த வேளையில் சோதனையை கொடுத்தால் நாம் தவறுவோமோ அந்த நேரத்தில் தான் வருவான். ஆண்டவர் இயேசுவுக்கு அந்த சரியான நேரத்தை பார்க்கிறார். 40 நாள் இரவும் போல உபவாசம் இருக்கிறார். அவர் குடிக்கவில்லை, சாப்பிடவில்லை. இப்போ அவருக்கு மிகுந்த பசி உண்டாயிட்டு, இந்த நேரத்தில் போய் என்ன செய்வோம்? நீ தேவனுடைய குமாரனை ஆனால் இந்த கல்லுகள் எல்லாவற்றையும் அப்பமாக மாற்றி சாப்பிடுமே. உங்களுக்கு தெரியும் என்று நம்புகிறேன். 40 நாள் இரவும் பகலும் சாப்பிடாம இருந்து எடுத்த உடனே அது முடிஞ்ச உடனே பிரெட்டு சாப்பிட்டாருன்னா இயேசு சிலுவையில் செத்துருக்க மாட்டார், அங்கேயே செத்துருப்பார். ஸோ இதுதான் பிசாசின் தந்திரம். அவனுக்கு தெரியும், இப்போ இவர் ஒட்டிய நான் தேவனுடைய மகன் இல்லையா, இதோ பார் என்று இயேசு கல்லை அப்பமாக மாற்றிருந்தான்னா இயேசு கதை அப்பவே முடிஞ்சு போயிருக்கும். ஆகவே இது சோதனைக்காரன் அவன் சரியான நேரத்தில் வந்து தாக்குவான். சரியான சோதித்தால் நாம் நினைப்போம், இந்த சோதனை மாறி வந்திருந்தா நான் வெற்றி பெற்றிருப்பேனே. அதுதானே பிசாசுடைய தந்திரமே, அதுதானே. 4ஆவதாக அவனுடைய பெயர், அவன் மனித கொலைபாதகன். பிசாசுக்கு ஒரு பேர் வேணும் சொல்லுகிறது, அவன் மனித கொலைபாதகன். யோவான் செய்தி 8ஆம் அதிகாரம், யோவான் செய்தி 8ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள்,
உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். அவனுக்கு வேறு சொல்றது மனித கொலைபாதகன். எப்போதுன்னா ஃப்ரம் த பிகினிங், ஆதியிலிருந்தே அவன் யாரா இருக்கான்னு சொன்னா மனுஷ கொலைபாதகன்னு சொல்ல போனால், எப்போது மனிதன் உண்டாக்கப்பட்டாரோ முதல் மனிதன் ஆதாம். இதை முதல் மனிதன் அந்த காலத்திலிருந்து அவன் கொலைபாதகன் தான். ஆண்டவர் இயேசு திரும்ப வரும் வரைக்கும் அவன் கொலைபாதக வேலையை பண்ணிக்கிட்டே இருப்பான். அவன் கொல்லுகின்ற வேலை அவனுடைய தமிழ் மர்டரர். ஆங்கிலத்தில் கொலைபாதகனுக்கு மர்டரர் என்ற ஒரு வார்த்தையை ஆங்கிலத்தில் பயன்படுத்துகிறாங்க. இவன் ஆதி முதல் கொண்டு எல்லா காலங்களிலும் மனிதர்களை கொலை செய்வது அவனுடைய தந்திரம். இந்த தந்திரத்தை நமக்கு தெரிய வேண்டும். அவன் ஆதியில் எப்படி கொலை செய்தான்? மிக எளிமையானது. தேவனுடைய அந்த சுவாபங்களுக்கு விரோதமாக தேவனை பற்றி பொய் சொன்னான். அவன் கேட்கிறான், எல்லா தோட்டத்தில் எல்லா விருட்சங்களையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ? தேவன் அப்படி சொல்லவே இல்லை. ஏனென்றால் அவன் பொய்க்கு பிதா அவன்தான். நாம் வந்திருக்கிறோம், ஆண்டவர் இயேசு சத்தியம், சத்தியத்துக்கு ஒரு பிதா இருக்கிறார். ஆனால் பொய்க்கு அப்பாவும் பிள்ளையும் அவன்தான். அவன்தான் பிதா, அவன்தான் மகன், எல்லாமே அவன்தான். கர்த்தர் அப்படி சொல்லலை, இந்த ஒன்றை தவிர எல்லாவற்றையும் புசிக்கலாம். ஆனால் இவன் என்ன கேட்குறான், கர்த்தர் எல்லாவற்றையும் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னது உண்டோ அப்படின்னா, இவனுடைய வேலை மனித கொலைபாதகன் ஆரம்பத்திலிருந்து மனிதனை தேவனுக்கு விரோதமாக கர்த்தர் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் கர்த்தர் 17ஆம் வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த கனியை புசிக்கும் நாளில் நீ சாகவே சாவாய். சாகவே சாவாய் என்பது தமிழில், ஆங்கிலத்தில் சாவதில் சாவாய். எவரி மொழியில் அப்படி தான் இருக்குது. சாகவே சாவாய் என்றால் ஷுவர்லி டை, கண்டிப்பாக செத்துருவேன். ஆனால் அங்கே ஒரிஜினல் அப்படி இல்லை, சாவதில் சாவாய். ஆதாம் சாப்பிட்ட உடனே சாகலையே, நம்ம பாட்டி ஏவாள் சாப்பிட்ட உடனே சாகலையே அவங்க. ஆனால் உள்ளான மனுஷனில் அவங்க செத்தாங்க, உள்ளான மனிதனில் அவர்கள் மறித்தார்கள். பிசாசன் சொல்லியிருப்பான், பார்த்தியா நான் சொன்னேனே இதை சாப்பிட்டே நீ சாக மாட்டேன்னு சொன்னேன்ல, நீ சாகலையே. அப்படியானால் இவன் மனித கொலைபாதகன். எப்பொழுதுனா ஆதியிலிருந்தே இவன் மனித கொலைபாதகன். இது சபைக்கு நிச்சயமாக இந்த புரிந்து கொள்ளுதல் வேண்டும். இது அவனுடைய தந்திரம். தேவன் சொன்னதை கர்த்தருடைய வார்த்தையை சந்தேகிக்க வைப்பான். அந்த சந்தேகிக்க வைத்து என்ன பண்ணுறான், அவன் மனுஷ கொலைபாதகனாக மாறுகிறான். இன்றைக்கு நீங்கள் நானும் தேவனுடைய வார்த்தையை சந்தேகிக்கும் போது எளிதாக நம்மை அந்த கொலை செய்து விடுவான். நம்முடைய உள்ளான மனுஷனை சாகடித்து விடுகிறான். அது அவனுடைய தன்மை. 5ஆவதாக வாசிக்கிறோம், அவனை சிங்கம் என்று வேறும் சொல்லுகிறது. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், அவனை சுற்றி திரிகின்ற சிங்கம் என்று வேறும் சொல்லுகிறார். விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளி ஆகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அவன் சுற்றி திரிகிறவன். நல்ல கவனித்தவர்கள், நல்ல கிரேக்கோட அற்புதமான வார்த்தை, பெரிய பேட்ரியோட ஒரு கிரேக்க வார்த்தை. அதுக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னால், அவன் இடைவிடாமல் அப்படியே சுற்றிகிட்டே இருப்பான். அவன் எதற்கென்றால், நாம் விழிப்பாக இல்லாவிட்டால், நாம் எச்சரிக்கையாக இல்லாவிட்டால் அவன் நம்மை விழுங்குவதற்கு வகை தேடி அவன் சுற்றி கொண்டே திரிகிறான். எப்படி சொன்னால், அவன் சிங்கம் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த சிங்கம் எப்படிப்பட்ட சிங்கம் என்றால் சுற்றி திரிவது. ஆண்டவர் கர்த்தர் பிசாசு பார்த்து கேட்கிறார், நீ எங்கிருந்து வருகிறாய்? நான் பூமி எங்கும் சுற்றி திரிந்து வருகிறேன் என்று யோபுவின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அவனுக்கு வேலையே பூமி எங்கும் சுற்றி திரிவது தான். சுற்றி திரிவதன் நோக்கம் என்னவென்றால், எவனை விழுங்கலாமோ என்று. அதாவது சிங்கம் முதல்ல விழுங்காது, கடிக்கத்தான் செய்யும். அப்படின்னா இது பல்லு இல்லாத சிங்கம். பல்லு இருந்தால் தானே கடிக்கிறதுக்கு. அது கல்வாரி சிலுவையில் பல்லெல்லாம் கத்த நொறுக்கிட்டார். ஆனால் இப்போ அவன் பல்லு இல்லாதவன் தான், ஆனால் நம்மை சுற்றி திரிகிறான். அதுக்கு விழுங்குவதற்கு டிவோர் என்று வாசிக்கிறோம். அப்படியே முழுசாக விழுங்குவதற்காக அவன் சுற்றி திரிகிறான். இந்த தந்திரம் நமக்கு தெரிய வேண்டும். அடுத்து வேதம் சுட்டி காட்டுகிறது. 6ஆவதாக அவனை பலு சர்ப்பம் என்று வேதம் சொல்லுகிறது. சர்பெண்ட், அவனை வேதம் பலு சர்ப்பம் என்று சொல்லுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம்
வெளிப்பாடு 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலுசர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. அதனோட கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். இந்த வலுசர்ப்பம் இது உலகத்தை மோசம் போக்கக்கூடிய தன்மை. மோசம் போக்குதல் என்றால் நல்லது செய்கிறது மாதிரி நம்மை ஏமாற்றுவது. மோசம் போக்குகிறான், நமக்கு தெரியாது அவனுடைய தந்திரம் எப்படிப்பட்ட தந்திரம் சொன்னால் அவன் மோசம் போய் இப்போ நிறைய பேர் மோசடின்னு சொல்கிறாங்களே, இப்போ மோசம் போக்குறான்னு சொல்கிறாங்களே தவறானதை காட்டி. இப்போ இந்த மீடியா பெருகின காலத்தில் நிறைய இந்த மோசடிக்க வழக்குகள் நிறைய நடக்குது. அப்படின்னு சொன்னால் இவனுடைய தந்திரம் என்னவென்றால் முழு உலகத்தையுமே என்ன செய்வானா மோசம் போக்குகிறவன், மோசம் போக்கும் பிசாசு என்றே இவனை சொல்ல வேண்டும். ஆகவே இவன் வலுசர்ப்பம். இந்த வலுசர்ப்பம் முழு உலகத்தையும் கூட என்ன செய்யும் என்றால் மோசம் போக்கிவிடும், வஞ்சகத்துக்குள்ளே தள்ளிவிடுகின்ற தன்மை. 7ஆவதாக இவனுக்கு பேர் ஒளியின் தூதன், ஏஞ்சல் ஆஃப் லைட். இவனுக்கு பேர் ஒளியின் தூதன். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 13 முதல் 15 வரை. இப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள், கபடமுள்ள வேலையாட்கள், கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்து கொண்டவர்களாய் இருக்கிறார்கள். அது ஆச்சரியமல்ல, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே. எப்படி வருவான் இவன்? ஏஞ்சல் ஆஃப் லைட்டான். எப்படி இருப்பான்? ஒரு தூதனை போலவே வருகிறான். எப்படி ஒரு பிரகாசமுள்ள தூதனை போல வருகிறான். வந்தால் எளிதாக யாரை ஏமாற்றி விடலாம். ஊழியர்களை பற்றி கர்த்தர் எங்கே சொல்லுகிறார்? திரும்ப வாசிங்க அந்த வசனத்தை. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 13, 14, 15. அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள், கபடமுள்ள வேலையாட்கள், கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலரின் வேஷத்தை அது ஆச்சரியமல்ல, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே. அப்படின்னா சாத்தானும் என்ன செய்ய முடியும்? ஒரு அப்போஸ்தலனை போல, ஒரு தீர்க்கதரிசியை போல அவன் வேஷம் போட முடியும். அவன் ஒளியின் தூதன் என்று வேதம் சொல்லுகிறது. அது ஆச்சரியம் அல்ல என்று பரிசுத்த பவுல் கொண்டு ஆவியானவர் சொல்லுகிறார். ஆகவே இந்த தந்திரம் ஒரு தீர்க்கதரிசியை போல, ஒரு அப்போஸ்தலனை போல, ஒரு நல்ல சுவிசேஷகனை போல, ஒரு மெய்ப்பனை போல, ஒரு நல்ல பைபிள் டீச் பண்ணுற ஆளை போல வருவாங்க. வந்து எளிதாக ஏமாற்றி விடுவான். ஆகவே இவனுக்கு பேர் ஏஞ்சல் ஆஃப் லைட், ஒளியின் தூதன், வஞ்சிக்கிறவன். 8ஆவதாக கொண்டே வாசிக்கிறோம், இவனுக்கு பேர் இப்பிரபஞ்சத்தின் தேவன். பிசாசுக்கு ஒரு பேர் பிரபஞ்சத்தின் தேவன். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். இந்த பிரபஞ்ச தேவனுடைய நோக்கம் என்ன சொன்னால், தேவனுடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவினுடைய சாயலுக்கு ஒப்பான அந்த சுவிசேஷத்தின் ஒளிய அவர்களுக்கு பிரகாசமாயிராது. அங்கே வாசிக்கிறோம், அவிசுவாசிகளுக்கு பிரகாசமாயிராதபடி என்று வேறு சொல்லுகிறது. ஆனால் இன்றைக்கு விசுவாசிகளுக்கு கூட மனக்கண்களை குருடாக்கி விடுகிறான். மனக்கண்களை குருடாக்கினால் வேறு சுட்டி காட்டுகிறது, அந்த மகிமையான சுவிசேஷத்தின் வெளி அவர்களுக்குள்ளே போக முடியாமல் போயிடுது. அந்த வெளியை இருளாக மாற்றி விடுகிறான். சுவிசேஷத்தின் மேன்மை அவர்களுக்கு கிடைக்காமல் போகிறது. ஆகவே இந்த பிசாசனுடைய தந்திரங்கள் 8 கருத்துக்களை நாம் கவனித்திருக்கிறோம். இவன் இந்த பிரபஞ்சத்தின் தேவன் என்றால், பிரபஞ்சத்துக்கு நூன் அயோன் என்ற ஒரு கிரேக்க வார்த்தையை பயன்படுத்துவார்கள். நூன் அயோன் என்றால் பிரசன்ட் ஏஜ். பிரபஞ்சத்தின் தேவன் என்றால் தற்காலம் என்ற அர்த்தம். இந்த காலத்துக்கு அவன் தேவன். ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கொத்த வேஷம் தெரியாமல் என்று வேதத்தில் வாசிப்போம். ரோமர் 12:2 வாசிக்கிறோம், நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். இந்த பிரபஞ்சம் என்பதற்கு பிரசன்ட் ஏஜ் என்று ஆங்கிலத்தில் அர்த்தம். கிரேக்க மொழியில் நூன் அயோன் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. இந்த பிரபஞ்சம் தற்காலத்துக்குரிய அடையாளம். இந்த பிரபஞ்சத்தின் தேவன் என்றால் இந்த காலத்துக்கு. நாம் நினைக்கிறோம் பழைய நாட்களில் பிசாசு இருந்தால், இன்றைக்கும் அவனுக்கு பேர் என்ன சொன்னால் இந்த பிரபஞ்சத்தின் தேவன்.
பிரசன்டேஜ், தற்காலத்துக்கும் அவன் தான் தேவன். இந்த பிரபஞ்சத்தின் தேவன் இருக்கிறான். அவன் செய்கின்ற வேலைகள் அநேக வேலைகள் சொல்லப்படுகிறது. புதிய பாட்டில் அநேக கருத்துக்களை நான் வாசிக்கிறோம், நான் கடந்து போகிறேன். ஆகவே இவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரிய வேண்டும். அதுதான் எபேசியர் 6:18 வாசிக்கிறோம். பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி சர்வாயுத வர்க்கங்களை தரித்துக் கொள்ளுங்கள் சொல்வதற்கு காரணம் அதுதான். இது ஒன்று. இரண்டாவதாக நமக்கு தெரிய வேண்டியது, இந்த பிசாசு அவன் வெற்றி பெற்றாலும் நமக்கு ஆபத்து, அவன் தோற்று போனாலும் நமக்கு ஆபத்து. அவன் வெற்றி பெற்றாலும் நமக்கு பிரச்சனையை கொடுப்பான், அவன் தோற்று போனாலும் பிரச்சனையை கொடுப்பான். இது நான் கொஞ்சம் சுட்டி காட்டுகிறேன். முதலாவதாக, எதிரி ஒரு நாட்டின் மேல் யுத்தம் செய்து வெற்றி பெற்றால் அவன் செய்கின்ற ஒரு காரியத்தை சுட்டி காட்டுகிறேன். நியாயாதிபதிகளின் புஸ்தகம், நியாயாதிபதிகள் 9ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். நியாயாதிபதிகள் 9:45. அந்நாள் முழுதும் பட்டணத்தின் மேல் யுத்தம் பண்ணி பட்டணத்தை பிடித்து அதிலிருந்த ஜனங்களை கொண்டு பட்டணத்தை இடித்துவிட்டு அதில் உப்பு விதைத்தான். ஒரு எதிரி ஒருவன் ஒரு நாட்டை வெற்றி பெற்றால் அவன் செய்வது என்னன்னு சொன்னால், அந்த நாட்டை இடிக்கிறான். முதல்ல வேறும் சொல்றது, அந்த ஜனங்களை கொண்டு பட்டணத்தை இடித்து விட்டு அதில் உப்பை விதைத்தான். ஏன்னா வெற்றி பெற்று விட்டான். அந்த எதிரியை நாடி இவனுக்கு வருகிறது. அங்கே நமக்கு தெரியும், உப்பு நல்லது தான், ஆனால் உப்பு அதிகமாக போனால் நிலம் பாழாக போயிடும். இப்போ நமக்கு தெரியும், இந்த சுனாமி வந்தபோது, கடல் அலைகள் வந்தபோது அநேக நல்ல நிலங்கள் பாழாக போச்சு. எதிரி வெற்றி பெற்றால் அவன் செய்வது என்னன்னா, அவன் எந்த நாட்டை அவன் பிடிக்கிறானோ அந்த நாட்டை பயனற்று போக பண்ணிடுவான், அந்த நிலத்தை பாழாக்கிடுவான். நாம் அறிந்திருக்கிறோம், 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்தில் அந்த எரிகோவின் மக்கள் எலிசாட்ட சொல்லுவாங்க, இது குடியிருப்புக்கு நல்லது, ஆனால் நிலம் பாழ், ஏனென்றால் அங்கே தண்ணீர் முழுதும் உப்பாக இருக்குது. இதுதான் எதிரி செய்வது. இரண்டாவது ஒன்றை செய்வான். 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். பட்டணங்களை இடித்து சகல நல்ல நிலத்திலும் கல்லெறிந்து நிரப்பி நீரூற்றுகளை எல்லாம் தூர்த்து நல்ல மரங்களை எல்லாம் வெட்டி போட்டார்கள். ஒரு தேசத்தை வெற்றி பெற்றால் என்ன செய்வாங்கன்னா, அந்த தேசத்தில் உள்ள நல்ல நிலத்திலெல்லாம் கல்லை போட்டு வைப்பாங்களாம். பெரிய பெரிய பாறாங்கற்களை போட்டு வைத்தால் அந்த நிலத்தில் அவன் மறுபடியும் விவசாயம் செய்வது கடினம். நீரூற்றுகளை பாழாக்குகிறார்கள், நல்ல மரங்களை எல்லாம் வெட்டி போடுறாங்க. அப்படின்னா ஒரு எதிரி வெற்றி பெற்றால் அவன் எந்த நாட்டு மேல் வெற்றி பெறுகிறானோ அதை அழித்து விடுவான். இது வெற்றி பெற்றால். சரி, தோற்று போனால், தோற்றுவிட்டால் என்ன செய்வான் என்றால், 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 5 முதல் 7 வசனங்கள். சீரியருடைய இராணுவத்திற்கு போக இருட்டோடு எழுந்திருந்து சீரியருடைய பாளையத்தின் முன்னணியில் வந்தார்கள். அங்கே ஒருவரும் இல்லை. ஆண்டவர் சீரியரின் இராணுவத்திற்கு ரதங்களின் இரைச்சலையும் குதிரைகளின் இரைச்சலையும் மகா இராணுவத்தின் இரைச்சலையும் கேட்க பண்ணினதினால் அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ நம்மிடத்தில் போருக்கு வர இஸ்ரவேலின் ராஜா ஏத்தியரின் ராஜாக்களையும் எகிப்தியரின் ராஜாக்களையும் நமக்கு விரோதமாக கூலி பொருத்தினான் என்று சொல்லி இருட்டோடே எழுந்திருந்து ஓடிப்போய் தங்கள் கூடாரங்களையும் தங்கள் குதிரைகளையும் தங்கள் கழுதைகளையும் தங்கள் பாளையத்தையும் அவைகள் இருந்த பிரகாரமாக விட்டு தங்கள் பிராணன் மாத்திரம் தப்பும்படி ஓடி போனார்கள். 4 தொழுநோயாளிகளும் எழுந்து போகிறார்கள். அவர்கள் நடக்கின்ற அந்த நடையை கர்த்தர் ஒரு பெரிய இராணுவத்தின் நடையை சத்தமாகவே மாற்றுகிறார். அந்த சத்தத்தை கேட்டு சீரியர்கள் பயந்து சொல்கிறாங்க, எகிப்தியரே தங்கள் கூலிக்காக அவர்கள் அழைத்து கொண்டார்கள், நாம் அழிந்தோம் என்று பயத்தில் ஓடுகிறவன் குதிரையில் தானே ஓடணும். அந்த தோல்வியின் தன்மை குதிரைகளை கூட விட்டு ஓடுறாங்க, ரதங்களை விட்டு ஓடுறான். அவனுடைய தளவாடங்கள் போட்டு அந்த அவனுடைய எல்லா உணவு எல்லாத்தையும் போட்டுட்டு ஓடுறான் பாருங்களேன். அப்படின்னா தோற்று போனால் என்ன செய்வான்னா, அவனுடைய ஆயுதங்களை அந்த தேசத்தில் போட்டு ஓடிடுவான். பிசாசு இன்றைக்கு சிலுவையிலே தோற்றவன். அவன் என்ன செய்கிறான்னா, அவனுடைய ஆயுதங்களை நம்ம தேசத்தில் போட்டு போயிடுவான். அவனுடைய ஆயுதத்தை சபைக்குள்ளே போட்டு போயிடுவான். இன்றைக்கு சபை என்ன செய்ய வேண்டும் என்னவென்றால், ஒருவேளை நாம்
கவனக்குறைவாக இருந்தால் அவன் ஆயுதத்தை எடுத்து நாம் பயன்படுத்த ஆரம்பிப்போம். பிசாசோட நோக்கம் அதுதான். அவன் வெற்றி பெற்றால் நிலத்தை பாழாக்குறான், அவன் தோல்வி விட்டால் என்ன பண்ணுறான்னா அவனுடைய ஆயுத வர்க்கங்களே நம்ம நேசத்தில் போட்டு ஓடிடுவான். ஏனென்றால் நாம் அதை எடுத்து பயன்படுத்தினால் பிசாசோட தூதர்களாக நாம் மாறி போயிடுவோம். அது அவனுடைய வஞ்சகம். தோல்வியிட்டால் அவன் ஆயுதங்களை போட்டு போனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம், எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். இஸ்ரவேல் பட்டணங்களின் குடிகள் வெளியே போய் கேடகங்களும் பரிசைகளும் வில்லுகளும் அம்புகளும் வளைத்தடிகளும் ஈட்டிகளும் ஆகிய ஆயுதங்களை எடுத்து எரிப்பார்கள். 7 வருஷம் அவைகளை எடுத்து எரிப்பார்கள். அவர்கள் வெளியிலிருந்து விறகு கொண்டு வராமலும் காடுகளில் வெட்டாமலும் ஆயுதங்களை எடுத்து எரிப்பார்கள். அவர்கள் தங்களை கொள்ளையிட்டவர்களை கொள்ளையிட்டு தங்களை சூறையாடினவர்களை சூறையாடுவார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். எதிரி ஆயுதத்தை போட்டு போனால் என்ன பண்ணணும்னா அதை எடுத்து எரிக்க வேண்டும், அதை எடுத்து பயன்படுத்தி விடக்கூடாது. இது பிசாசோட தந்திரம். அவன் தோற்று போனவன். ஆனால் என்ன பண்ணுறான்னா இன்றைக்கும் அவனுடைய இந்த பழைய ஆயுதங்கள் இருக்க அது சபைக்குள்ளே போட்டுருவான், அது உலகத்தில் போட்டுருவான். ஏனென்றால் ஜனங்கள் எடுத்து அதை பயன்படுத்தட்டுமே. அவன் பயன்படுத்தவில்லை, மாறாக நம்மை பயன்படுத்த வைத்து விடுவான். எதிரி எப்போதுமே தோற்று ஓடுகிறான் என்றால் நாம் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஒரு உதாரணத்தை நான் சுட்டி காட்டுகிறேன். எண்ணாகமம் 24ஆம் அதிகாரம், எண்ணாகமம் 24ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். எண்ணாகமம் 24ஆம் அதிகாரம். லேயாம் எழுந்து புறப்பட்டு தன் இடத்திற்கு திரும்பினான், பாலாகும் தன் வழியே போனான். இஸ்ரவேலை சபிப்பதற்கு மோவாபின் ராஜாவாகிய பாலாக் பிலேயாமை கூலிக்கு பொருத்தி அவனை அழைத்து கொண்டு வந்தான். ஆனால் அவன் 3 முறை பலிபீடங்களை கட்டினான், பலி செலுத்தினான். கர்த்தர் அவனுக்கு இஸ்ரவேலை சபிக்க அனுமதி கொடுக்கவில்லை. 4ஆவதாக அவன் பலி செலுத்தாமலே இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறான். அப்போது பாலாக் கோபம் சொல்லுகிறான், நீ அவனை சபிக்க வேண்டாம், ஆசீர்வதிக்க வேண்டாம், நீ ஓடிப்போ என்று சொல்லுகிறான். ஸோ அவன் போய்விட்டான். அதுதான் எண்ணாகமும் 24ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். பின்பு பிலேயாம் புறப்பட்டு போனான். ஸோ 2 எதிரியும் போயிட்டான். ஆனால் 25ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்த்தால், இஸ்ரவேல் சீத்திமிலே தங்கி இருக்கையில் ஜனங்கள் மோவாபின் குமார்த்திகளோட வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள். பிலேயாம் ஒன்றும் பண்ணல, அவன் பாட்டு போயிட்டான். பாலாக்கும் போயிட்டான். ஆனால் அடுத்த வசனம் ஆவியானவர் சொல்லுகிறார், மோவாபியரோடு சேர்ந்து இஸ்ரவேலை வேசித்தனம் பண்ணினார்களாம். தொடர்ந்து பார்த்தா 24,000 பேர் கொல்லப்படுறாங்க. அதில் இது பிலேயாம் தான் தோற்று போயிட்டானே, அவன் தான் ஒன்றும் சொல்லாமல் போயிட்டான், ஆசீர்வதித்தானே போனான். அப்புறம் ஏன் இவர்கள் இந்த அடுத்த ஆவியானவர் ஏன் எழுதுகிறார் என்றால், வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம், வெளிப்பாடு 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். வெளிப்பாடு 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறைவுண்டு. விக்கிரங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிலேயாமுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்திலும் உண்டு. பிலேயாம் அங்கே போட்டிருக்குது, அவன் சும்மா போயிட்டான்னு போட்டிருக்குது. ஆனால் ஆவியானவர் எழுதுகிறார், சபைக்கு சொல்லுகிறார், சபையே இங்கே யார் இருக்கிறான்? பிலேயாமின் உபதேசம் இங்கே இருக்குது. அவன் உபதேசம் என்ன? பாலாக்கு இப்படி போயிட்டாரு, அவர் அப்படி போயிட்டாருன்னு சொல்லி வாசித்தோம் என்னாகும் 24-25. ஆனால் அடுத்த வசனம் சொல்லுகிறது, மோவாபியர்களோடு சேர்ந்து இஸ்ரவேலர்கள் வேசித்தனம் பண்ணுறாங்க. இந்த 2க்கும் இடையில் வெளிப்பண்ட 2:14. அவன் போகும்போது சும்மா போகலை. எங்கள் பாட்டி போய் சொல்லுவாங்க, போகிற பேய் சும்மா போகாதான், மண்ணவாரி போட்டு போகுமா. போகிற பிலேயாம் சும்மா போகலை, அவன் பாலாக்குக்கு ஒரு ஆலோசனை சொல்லிட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு பாருங்களேன் வேதம். அந்த ஆலோசனை என்ன ஆலோசனை என்றால், விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை புசிப்பதற்கும் வேசித்தனம் செய்வதற்கும் நீ இஸ்ரவேலை செய்தால், அதாவது இஸ்ரவேலை எதிரிகளை கொண்டு அழிக்க முடியாது, அவனை கொண்டே அவனை அழித்து விடலாம். வெளியே சொன்னால் நம்ம வேலை கொண்டு நம்ம கண்ணை குத்துற வேலை. அதைத்தான் பிலேயாம் செய்தான், அதைத்தான் பிசாசு செய்கிறான் சபைக்கு இன்றைக்கு. அவன் செய்வது என்ன? அவனால் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது. ஏனென்றால் நம்முடைய இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள்,
ஆனால் நம்மை நாமே அழித்துக் கொள்ளலாம். அதுதான் அவன் செய்து போனவன். அதுதான் எதிரி தோற்று போனவன். தோற்று போனவன் சும்மா போயிட்டான்னு நினைக்கக்கூடாது. அவன் தேசத்தில் பாழாக்குவதற்கு 24,000 பேர் இன்றைக்கு கொல்லப்படுறாங்க இந்த ஒரு பாவத்தினால். காரணம் என்னவென்றால், அந்த பீலையாம் போகும்போது பாலாக்குக்கு ஒரு ஆலோசனை சொல்லிட்டு போயிட்டான். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று சொன்னவன் தான். ஆனால் போகும்போது சாபத்துக்கு ஒரு வழியை சொல்லி கொடுத்துட்டு போயிட்டான்ல. இதுதான் பிசாசின் தந்திரம். ஆகவே நீங்கள் நானும் பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவனாக வேண்டுமானால், முதலாவது we must know the enemy. எதிரியை பற்றி நமக்கு தெரியணும். நாம் எதிரியுடைய பேர் 8 விதமான பெயர்களை கவனித்திருக்கிறோம். இரண்டாவதாக அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியணும். அவன் வெற்றி பெற்றாலும் நமக்கு ஆபத்து, அவன் தோற்று போனாலும் நமக்கு ஆபத்து. ஒரு ரெண்டிலுமே நாம் ஜாக்கிரதையாகத்தான் இருக்க வேண்டும். கர்த்தரை நோக்கி பார்ப்போம், ஜெபிப்போம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாய் ஆகும்படிக்கு நாம் சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தரை நோக்கி பார்ப்போம், நாம் ஜெபிப்போம். இரக்கங்களின் பிதாவே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஒரு வேத வசனத்துக்கு நேராக எங்களுடைய உள்ளான மனிதர்களை நாங்கள் முழுமையாக திரும்ப எங்களுக்கு வேண்டிய கிருபைகளை தாங்கப்பா. பிசாசு தந்திரங்களை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவனாக மாறுவதற்கு பிசாசை பற்றியும் அவனுடைய தந்திரங்களை குறித்த ஒரு தெளிவான புரிந்து கொள்ளுதலை எங்களுக்கு தரும்படியாய் எங்களை அர்ப்பணிக்கிறோம். மகிமையை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.